பெரும்பாலும் நம்ம மக்கள் வந்து எதை பற்றி பேச நுகர கவனிக்க விரும்புகிறார்கள் என்றால் முதலில் உணவு, அப்புறம் உடை, அப்புறம் வந்து சினிமா, அப்புறம் வந்து அரசியல், அதுவும் ஜாதி அரசியல். அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம், அப்படி தான் பொழுது போகுது. இந்த பேச்சை வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்காரு ஜெயமோகன் அவர்கள்னா, ஒரு படத்தை சுட்டி காட்டுறாரு. பொதுவாக நான் திரைப்படங்கள் வெளியாகிறதுக்கு முன்னாடி வர்ற அந்த கலாட்டங்களை நான் கவனிக்கிறது இல்லை. நல்ல திரைப்படங்கள் இருந்தால் அதை பற்றி நான் ஒரு கட்டுரை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பெண்மணி வந்து இப்போ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் வந்துச்சு. அதை பார்த்துட்டு ஒரு பெண்மணி ஜெயமோகன் சாருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த கேரக்டர், அந்த ட்ரெய்லரில் காட்டுற அதே கேரக்டர் என் பொண்ணாக இருந்துச்சு அப்படின்ட்டு சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க போல். அதுலேருந்து இது ஆரம்பிக்குது. இந்த நுகர்வு கலாச்சாரம் பாலியல் இச்சை வேறு நுகர்வு கலாச்சாரம் எவ்வளோ வேணால் ஹைப்புக்கு போகலாம். பாலியல் இச்சை மட்டும் மட்டுப்படுத்தி வைக்கணுன்றது சரியாக வராது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பயணிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த விஷயம். ஒரு பிள்ளை வந்து நல்ல புத்தகங்கள் படிக்க கற்றுக்கணும், பாடல்கள் பாட கற்றுக்கலாம், எத்தனையோ இருக்குது நமக்கு பொழுதை கழிக்கிறதுக்கும் கவனத்தை நல்ல பாதையில் கொண்டு போகிறதுக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது, மார்க் போயிடும் அப்படின்னு கொண்டு போயிடறாங்க. படிப்பு தான் முக்கியம். ஆனால் உடைகள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அது நினச்ச உடையை வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு எத்தனை செருப்பு, அது வந்து தேவையில்லாத வேலை தானே. இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ரயிலில் வந்து ஒரு அப்பா வந்து சொன்னாராம், ஒரு குறிப்பிட்ட பிராண்டு சாக்லேட் வேணும்னு சொன்னாராம். இங்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுவோம், சேலத்தில் கிடைக்குமே. ரயிலை விட்டு இறங்கி ஸ்டாப்பில் இறங்கி தேடிட்டு கிடைக்கலன்னு மகள்கிட்ட வந்து சொல்லலாம். 15 வயசு மக அது ஆல்ரெடி ஒரு சாக்லேட் தின்னுட்டு உட்காந்துருக்கு, இன்னொரு சாக்லேட்டுக்காண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கு. அது இல்லை சொல்லவும் கோச்சிக்கிடுச்சு அவங்க அப்பாட்ட. எங்கே இருக்கும் அந்த சாக்லேட் தின்னே ஆகணுமா அப்படின்ற எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் 15 வயசு குழந்தையா. 15 வயசில் நான் பொறுப்புக்கு வந்துட்டேன். அப்போ பெற்றவங்க வந்து பிள்ளையை சரியாக வழி நடத்துறலாம். நண்பர் ஒரு பொண்ணை மணந்தார், விவாகரத்தாகி விட்டது. இதே தான் ராத்திரி 1 மணி குல்ஃபி ஐஸ் வேணும்னு கேட்க அந்த பொண்ணு. ஒரு பைக்கெல்லாம் எடுத்து சென்னையெல்லாம் அலைஞ்சு கிடைக்கல. ஒரு நாளைக்கு காலை கோச்சிட்டு அப்பா விட்டு போகுது. அங்கே அப்பாவுக்கு என் பொண்ணுக்கு ஒரு குல்ஃபி ஐஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். அதுதான் இப்போ விவாகரத்தாகி இவர் திருமணம் செய்து கொண்டு வேறொரு வாழ்க்கைக்குள்ள சென்ற பிறகு அந்த பொண்ணு சொல்லுது, என்ன பைத்தாக்கிட்டார் எங்க அப்பா, நீ நல்லா இருக்கு. பொண்ணு நினைச்ச பொருள் கிடைக்கணும். முதல்ல அந்த நினைச்ச பொருளை நம்ம தான் கொடுக்குறோம் அந்த குழந்தைக்கு. அதுக்கு ஒன்றும் இது வேணும் அது வேணும் கேட்கல, அதுங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பழக்கப்படுத்துறோம். அதுக்கப்புறம் அதுங்களை அடம்பிடிக்க பழக்கப்படுத்துறது நம்ம தான். எல்லாமே பண்ணி வச்சுட்டு அதுங்களுக்கு வயசு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தால் இந்த வயசில் நம்ம இப்படி நடந்துக்கணுன்ற பக்குவம் கூட எல்லாமே எப்பயுமே நம்ம அடம்பிடிக்கணும், கோச்சுக்கணும், ஒன்றும் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பழக்கப்படுத்துறோம். அது வந்து விபரீதமாகி அவங்க வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிடுது. 1950களில் நுகர்வத்துக்குள்ள போய் விழுந்த அமெரிக்க தலைமுறை வாரியான ஒன்று இப்போ உருவாகிருக்கு. அவர்கள் கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். போதை அடிமைகளாக மாற்றி விட்டாங்க. அதிலிருந்து கற்றுக்கொண்டு தான் 80களுக்கு பிறகு அந்த தலைமுறை நுகர்வத்துக்கு எதிரான ஒரு பயிற்சி அடைய ஆரம்பிச்சது. நாமளும் அதுபோல ஒரு தலைமுறை அடித்த பிறகுதான் அடுத்த கட்ட உண்மையை கற்றுக்கொள்வோம் என்று அதுக்கு ஒன்று சொல்ல முடியாது. அது என்ன படம்னா பேட் கேர்ள். அவர் சொல்லலை, அந்த படம் தான் அப்படின்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நுகர்வு கலாச்சாரத்தில் சிக்கி எது சரி எது தப்புன்னு தெரியாமல் ஏனோ தானே வாழுதே இந்த சமூகம் அப்படின்னு நிறைய தடவை என் பொண்ணுகிட்ட வருத்தப்படுவேன். இந்த தலைமுறை அழிஞ்சு அடுத்து வர்ற தலைமுறை சரியாக இருக்கிற மாதிரியான சூழல் தாங்க வரும். இது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு என் பொண்ணு பல தடவை சொல்லியிருக்கேன். ஜெயமோகன் அவர்களும் அதை தான் உறுதிப்படுத்துறாரு. இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த தலைமுறை பட்டு இதெல்லாம் பார்த்து அடுத்த தலைமுறை தன்னை நல்லா பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ப வேண்டியதான்.